ஆதி, குழந்தை எங்க? உள்ள இருக்காங்கக்கா. உங்க 2 பேருக்கும் மேரேஜ் கிஃப்ட் நாங்க பெருசா எதுவும் கொடுக்கல. அதான் சூப்பரான ஒரு மேரேஜ் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம். என்னக்கா அது? முதல்ல தம்பியை கூப்பிடுமா. உங்க 2 பேரையும் ஜோடியை நிக்க வச்சுட்டு மேரேஜ் கிஃப்ட கொடுக்கறோம். என்னன்னு கூட்டியா? ஆமா கிருஷ்ணா, உங்க 2 பேருக்கும் நாங்க ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சிருக்கோம். மாமா, அதான் உங்க தம்பி வந்துட்டாங்கல்ல, இப்பவாவது சொல்லுங்க என்ன கிஃப்ட்னு. நீங்க 2 பேரும் ஒரு வாரம் சிம்லா முசோரின்னு சுத்தி பார்க்க போறீங்க. வாவ், சூப்பர்க்கா. என்னடா சந்தோஷமா? என்னன்னு திடீர்னு ஏற்பாடு பண்ணிருக்க? திடீர்னுலாம் இல்ல, உங்க அண்ணி தான் கல்யாணம் நடந்து 10 நாள் ஆகட்டும், மாப்பிள்ளை விருந்து அங்க இங்கன்னு போவாங்க, 10 நாளுக்கு அப்புறமா டிக்கெட் போடுங்கன்னு சொல்லியிருந்தா. அதான் டிக்கெட் போட்டிருக்கேன். நாளைக்கே நீங்க கிளம்பணும். ஆதி, சந்தோஷமாம்மா? ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ மாமா. நாங்களும் புதுசா கல்யாணம் நடந்த ஜோடி தான். அதுக்கு நான் சொன்னேன் இவர்கிட்ட, நமக்கும் சேர்த்து டிக்கெட் போடுங்க, ஒன்னா போயிட்டு வரலான்னு. இவர் தான் கேட்கவே இல்லை. என்ன என்ன விட்டுட்டு என்ன வட்டமேச மாநாடு நடக்குது? முத்து, நீ இல்லாமலா? சும்மா எல்லாரும் டூருக்கு ஒன்னா போலான்னு சொல்லிட்டு இருக்கோம். வாவ், டூர் போக போறோமா? எங்க? சரியா போச்சு. சிம்லாவுக்கு. அப்படி போடு. ஒரு வாரம் சிம்லாவுக்கா? குளிர் நல்லா இருக்குமே. நாங்க போய் 4-5 வருஷம் இருக்கோம். என்னன்னு? ஆமா முத்து, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி போனது. அதுவும் எங்க பிசினஸ் ட்ரிப். நீதான் ஒன்னா வருவேன்னு அடம் பிடிச்சி எங்க 2 பேர் கூடயும் வந்த. அப்ப நான் சரியா சுத்தி பார்க்கவே இல்லனே. நீங்க 2 பேரும் தான் எப்ப பாரு ஆபீஸ்ன்றீங்க. சிம்லா வந்தேன் தான் பேரு. எங்க சுத்தி பார்த்தோம்? ஆனா இந்த டைம் அப்படி நடக்கவே நடக்காது. எல்லாரும் ஜோடியா வரீங்க. ஆபீஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு வந்துருங்க. பரவாயில்லையே, நம்ம பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் சொன்னோன்னே குடும்பமா வெளியே போயிட்டு வரலான்னு முடிவெடுத்திருக்கான் போல. வெளியே போயிட்டு வந்தா எல்லாரும் மனசு நிம்மதியா இருக்கும். முத்துக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். என்னப்பா, எப்ப கிளம்புறோம் எல்லாரும்? அப்பா கிட்ட தாத்தா கிட்ட எல்லாம் சொல்லிட்டீங்களா? ஐயோ அம்மா, நீங்க வேற, இது ஃபேமிலி ட்ரிப்லாம் கிடையாது. ஆதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் ஹனிமூன் மாதிரி போயிட்டு வரட்டும்னு சிம்லா முசோரிலாம் சுத்தி பார்க்கட்டுமேனு டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். அது பேசிட்டு இருந்தோம். முத்து வந்தா அவ பாதி கேட்டுட்டு பேசுறா, நீங்க முழுசும் கேட்காம பேசுறீங்க. போன என் மனசையே நீ உடைச்சிட்ட. சிம்லா முசோரின்னு அப்பா அங்க போய் ஜாலியா இருக்கலாமே நினைச்சேன். நீ என்னடானா கடைசியில ஹனிமூன் ட்ரிப்புன்ட்ட. ஐயோ, என் இதயம் துண்டு துண்டா போயிடுச்சே. சின்ன நீ என்னை விட்டுட்டு நீங்க சிம்லா போறீங்களா? என்ன இருந்தாலும் இந்த ஒரே ஒரு நாத்தனார், இந்த ஒரே ஒரு அண்ணி என்னை விட்டுட்டு போக உங்களுக்கு மனசு வந்துருச்சா? என் உயிருக்கு உயிரான என் அண்ணனை பிரிச்சு நீங்க நீ கூட்டிட்டு போலாமா? அண்ணி, என் மேல இருக்கிற பாசத்தை காட்ட இதுவா நேரம்? ஹனிமூனுக்கு கூட ஃபேமிலியா போலாங்கிறீங்க. ஹனிமூனுக்கு ஃபேமிலியா போற ஒரே குடும்பம் நம்ம குடும்பமா தான் இருக்கும். பாத்தியாமா, அண்ணனை பாருமா, ஒரு 2 பிள்ளைகளையும் பாருமா. உன் மூத்த பிள்ளை நம்ம எல்லாரையும் விட்டுட்டு அவனோட தம்பிக்கும் தம்பி பொண்டாட்டிக்கும் மட்டும் டிக்கெட் போட்டிருக்கான். உன் 2வது பிள்ளை முத்து, நீ வரியா தங்கோன்னு ஒரு வார்த்தை கேட்கானான்னு பாரு. டிக்கெட் போட்டவன கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஏற்கனவே பிளான் போட்டாங்களா என்னவோ. ராமு, டிக்கெட் போடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு தெரியாதா? அம்மா, இந்த டிக்கெட்டை கூடவா உங்ககிட்ட கேட்டு போடணும்? ஆளாளுக்கு உங்க இஷ்டப்படி பண்ணுவீங்கன்னா இந்த வீடு எதுக்கு? இந்த வீட்டில் உங்களை பார்த்துக்கிறதுன்னு இருக்கிறதுக்கு நான் எதுக்கு? சரிண்ணே, எப்படியும் எங்களெல்லாம் கூட்டிட்டு போக போறதில்ல. நீயும் பொண்டாட்டி மட்டும் தான் போக போறீங்க. அட்லீஸ்ட் வர்றப்ப இந்த தங்கச்சி ஞாபகம் வந்ததுன்னா ஏதோ ஒரு எள்ளு உருண்டையோ இல்ல ஒரு கருப்பட்டி மிட்டாயோ ஏதோ வாங்கிட்டு வா. அண்ணி, இருந்தாலும் உங்களுக்கு குசும்பு ஜாஸ்தி தான். சிம்லா முசோரியில எள்ளு உருண்டையும் கருப்பட்டி மிட்டாயும் கிடைக்குதா? பாத்தியானே உன் பொண்டாட்டி எப்படி பேசுறா பாரு. என்ன பேசினாலும் எதிர்த்து பேசுறா. என்ன பண்றது? முந்தி அவளுக்கு நான் அண்ணியா இருந்தேன், இப்ப அவ எனக்கு அண்ணி ஆயிட்டால. அந்த கெத்துல பேசுறா. என்ன முத்து, நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஓவரா தெரியுது. என்னவோ புருஷனும் பொண்டாட்டியும் எங்க போனாலும் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணுங்கிற மாதிரி பேசுற. உனக்கு தெரியாம அவங்க எங்கேயும் போக கூடாதா? பெரிய நீ உங்க தங்கச்சிக்கு ஏந்துக்கிட்டு இந்த ஒரே ஒரு நாத்தனார், உங்களுக்கும் நான் அண்ணி தான். என்ன மறந்துட்டீங்கல்ல? என்ன இருந்தாலும் தங்கச்சிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த அப்பாவியான இந்த பாவப்பட்ட நாத்தனாருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? நல்ல கதையா இருக்கு. எதுல சப்போர்ட் பண்ணுமோ அதுல தான் சப்போர்ட் பண்ண முடியும். அவங்க கூட எல்லாரும் சேர்ந்து ஹனிமூனுக்கு போகணுங்கிறீங்களே, இதுல எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? அண்ணி, நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க. ஆனா எதுக்கு பண்றீங்கன்னு தான் தெரியல. இந்த பாரு கிருஷ்ணா, ஒரு வாரம் அங்க சுத்தி பார்க்க போயிட்டேனா கம்பெனி யார் பாக்குறது? மா, அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். நான் இருக்கேன், அப்பா இருக்காரு, தாத்தா இருக்காங்க. இத பாரு ராம், அதெல்லாம் சரியா வராது. கிருஷ்ணா இல்லனா இங்க எதுவுமே சரியா நடக்காது. அவன் சரி பண்ண வேண்டிய நிறைய பிரச்சனைகள் இங்க இருக்கு. அம்மா, என்ன பண்றீங்க?
நான் இவ்வளவு நேரம் சும்மா 2 அணிகளை போட்டு கலாச்சிட்டு இருந்தேன். அது கூடவா உங்களுக்கு தெரியல? அவங்க 2 பேருக்கும் இப்பதான் கல்யாணம் நடந்திருக்கு. வெளியே போயிட்டு வரட்டுமா? நான் ஏதாவது சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். நான் சொன்னதுதான். யாரும் எங்கேயும் போக போறதில்ல. ஐயோ அம்மா, நெஞ்சு வலிக்கே. அத்தை, என்னாச்சுங்க அத்தை உங்களுக்கு? அம்மா நான் குடிக்க தண்ணி கொண்டு வரட்டா? ஒன்றும் வேண்டாம்ப்பா. திடீர்னு நெஞ்சில் ஏதோ குத்து குத்துன்னு குத்திருச்சு. குத்துன்னு குத்தும். என் தங்கச்சி வெளியே போறான்னு உங்களுக்கு குத்திரும். பொமட்டையிலே 4 குத்து குத்தணும். உங்களோட இந்த நடிப்பு, இந்த அட்டூழியம் பார்க்க முடியலன்னு தானே காலைல எந்திரிச்சோடனே என் புருஷன் கூட ஆபீஸ்க்கு போறேன். என் தங்கச்சிக்கு என்ன சொல்லி புரிய வைக்க? அவ அந்த உலகத்திலேயே நல்லவா நான் தான் இருப்பா. அவட்ட சொல்ல போய் நான் எதுக்கு கெட்டவான்னு பேர் எடுக்கணும்னு அமைதியா இருக்கேன். ஆனா என் தங்கச்சிக்குன்னு ஏதாவது ஒரு அநியாயம் நடந்தது, நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். புயலா மாறிடுவேன். அம்மா, லாஸ்ட் டைமே டாக்டர் சொல்லியிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்கூடாதுன்னு. ஏன் கண்டதையும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? ஃப்ரீயா விடுங்கம்மா, எல்லா பிரச்சனையும் தன்னால சரியாகும். டாக்டர்களுக்கு என்ன வேலைப்பா? நம்ம மனசுல என்ன நினைக்கும், நம்ம கஷ்டம் என்ன, நம்ம நஷ்டம் என்ன, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? வாங்குற ஃபீஸ்க்கு ஏதாவது சொல்லணும், அவ்வளவுதான். என்னாச்சுன்னு தெரியலப்பா. நறுக்குன்னு குத்த ஆரம்பிச்சிச்சு. இப்ப பரவாயில்ல. அம்மா கிளம்புங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். இல்லை இருங்க, நான் டாக்டர் கால் பண்றேன். இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. தேவையில்லாத கஷ்டத்தை மனசுக்குள்ள போட்டு அழுத்தாதீங்கம்மா. வயசாகுது இல்ல, எல்லாத்தையும் பாத்துக்க நானும் அண்ணனும் இருக்கோம். எங்களுக்கு மேல தாத்தாவும் அப்பாவும் இருக்காங்க. நீங்க கவலைப்படாம இருங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் பாத்துக்கலாமா. எல்லா பிரச்சனையும் ஒரு நாள் சரியாயிடும். என்னப்பா பண்றது? உன் தங்கச்சி இப்படி இருக்கிறப்ப முத்துக்கு என்ன? முத்து உங்க அண்ணன் கூட கோச்சுக்கிட்டு இந்த வீட்ல வந்து இருக்காமா? முத்து, அத்தை என்ன சொல்றாங்க? படிச்சு எத்தனை தடவை சொன்னேமா, என் கஷ்டம் என்னோட போகட்டும், இவங்க யார்கிட்ட எதுவும் சொல்ல வேணான்னு. ஏன் இப்படி பண்ணீங்க? இப்ப எல்லாரும் என்ன அப்பாவி மாதிரி பாப்பாங்க, என் மேல பரிதாபப்படுவாங்க. ச்சே, இதெல்லாம் வேணாம் தானே எதுவும் சொல்லாம இருந்தேன். முத்து, அம்மா ஒன்னும் சொல்லாத. அவங்க எங்க கிட்ட சொல்லாம மனசுக்குள்ள போட்டு பூட்டி வைக்கிறதுனாலதான் உடம்பு சரியில்லாம ஆயிடுது. நீ ஒன்னும் சொல்லாதடா, அவளே பாவம். சரிம்மா, அப்படியே எந்த பிரச்சனை வந்தாலும் நானு, தம்பி, அப்பா, தாத்தா இத்தனை பேர் இருக்கோம். தங்கச்சியை விட்டுருவோமா? நீங்க ஏமாடி உடம்ப போட்டு வருத்திக்கிட்டு இருக்கீங்க? நல்லா சொல்லுண்ணா, எவ்வளவு டைம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சாரி அண்ணி, உங்களுக்கும் அண்ணனுக்கும் பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. நாங்க சும்மா நீங்க ஜாலியா பேசுறீங்கன்னு தான் நானும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருந்தேன். மன்னிச்சிடுங்க அண்ணி, என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லை. ரொம்ப நடிக்காத. இன்னும் என் பொண்ணு உன்னை நம்ப மாட்டா. உங்க வீட்டுல இருந்த வரைக்கும் அண்ணின்னு பசப்ப வேண்டியது, இங்க உங்க அம்மா போட்டு திட்ட வேண்டியது. ஒரு நாளைக்கு 4 தடவை போன் பேசுறியே, உங்க அம்மா நடந்ததெல்லாம் சொல்லல? எல்லாத்தையும் அக்காவும் தங்கச்சி தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நாடகம் போடுறீங்க. அத்தை, நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாது அத்தை. முத்து, எங்க அம்மா ஒன்னு பேசினாங்க, அதுக்காக என்னை விட்டுட்டு நீ போயிட்ட. என்னை பத்தின ஞாபகமே உனக்கு வரலையா? நீ இல்லாம ஒவ்வொரு நிமிஷமும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். குமாரே, ஐயா, என்னப்பா அழுதுகிட்டா இருந்த? ஆம்பளை பிள்ளை அழலாமா? ஒண்ணு இல்லம்மா, கண்ணுல தூசி விழுந்துட்டு. அந்த பாதகத்திய என்னை கட்டி வச்சனோ அன்னையிலேந்து என் புள்ள வாழ்க்கையிலேயே மண்ணு விழுந்துட்டு. நீ கண்ணுல தூசி விழுந்துட்டுன்னு பொய்யா சொல்லுத? அவளை நினைச்சு நீ ஏன்பா அழணும்? அவதான் அழணும். உன்ன மாதிரி ஒரு பத்திரமா தங்கத்தை விட்டுட்டமேனு அவதான் அழணும். விடுமா, அவளை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு? சரியா சொன்னேன். அந்த குடும்பத்தை பத்தியே நம்ம பேசக்கூடாது. சாப்பிடவா? அம்மா சுட சுட பூரி போட்டு வச்சிருக்கேன். இல்லம்மா, எனக்கு வேண்டாம். பூரி பண்ணி கோழிக்கறி வச்சிருக்கேன்ப்பா, வா வந்து சாப்பிடவா. பசிக்கலம்மா. நான் உனக்காக தான் சமைச்சேன். நீ நானுதான் இருக்கோம். உங்க அப்பா வேலைக்கு போயிட்டாக. நீயும் சாப்பிடலனா வேற யார் சாப்பிடுவா? மா, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எனக்கு வேண்டான்னா வேண்டாம். என்னையா, உடம்பு சரியில்லையா? மனசு சரியில்லைம்மா, மனசு சரியில்லை. மனசு சரியில்லை இல்ல, என் மனசே இல்ல என்கிட்ட. என்னாச்சுயா? விடுங்கம்மா. ஐயா, உன் மேல நான் உசிரியே வச்சிருக்கேன் ஐயா. நீ இப்படி கலங்கி நின்னா அம்மா மனசு தாங்குமா? வேண்டாம்மா, போதும், விட்டுருங்க. நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். நீ என்னடானா எனக்கு எடுத்தறிஞ்சு பேசியப்பா. நீங்க எல்லாருமே அளவுக்கு அதிகமா என் மேல பாசம் வச்சிருக்கீங்க. அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. எந்த உறவா இருந்தாலும் அளவுக்கு அதிகமான பாசம் விஷம் மாறுதாமா. என்னடா குமாரு இப்படி சொல்லி போட்ட? ஒத்த ஆம்பளை பிள்ளை நீ. உனக்கு அப்புறம் 2 பொட்ட பிள்ளைங்க. எப்பவுமே 3 பிள்ளைகள்ல ஒன்னதாண்டா ஏத்தி வச்சேன். எனக்கு அப்புறம் என் 2 பிள்ளைகளையும் நீ தான் பார்க்கணும்னு உன்னை ஒரு தகப்பன் ஸ்தானத்துல வச்சேன்.
என் புருஷன்ட்ட கூட நான் முடிவு கேட்க மாட்டேன். என்ன முடிவெடுத்தாலும் உனக்கு 15 வயசு ஆனதுலேருந்து ஐயா இது செய்யோமா, ஐயா இப்படி செய்யலாமா, ஐயா அப்படி செய்யலாமான்னு உன்ட்டு கேட்டு கேட்டு தானே நான் இருந்தேன். அம்மா உன்னை விட்டுட்டு உன் இஷ்டம் இல்லாம அம்மா எதையா செஞ்சிருக்கனா சொல்லு. ஏம்மா நீ அப்படி செஞ்சில்ல அப்படின்னு ஒன்று சொல்லு. இப்ப ஏமா அழற? ப்ளீஸ் அழாதீங்க. என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிப்புட்ட? அம்மைக்கு உலகமே நீதான் ஐயா. உன்னை நினைச்சாலே என் கண்ணு கலங்கிடும். நீ இல்லாம இந்த உலகத்துல என்னால ஒரு நிமிஷம் வாழ முடியாது. நான் வாழ்ற வாழ்க்கை, வாழ்ந்த வாழ்க்கை, இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை எல்லாமே ஒன்ன சுத்தி தாயா இருக்கு. உனக்கு நான் அம்மா என்ன வேணா செய்வேன். சொல்லியா அம்மா உனக்கு என்ன செய்யணும்? சொல்லியா நீ பழையபடி சந்தோஷமா இருக்க அம்மா என்ன செய்யணும்? எனக்கு என் பொண்டாட்டி வேணும்மா. அவளை மறந்து என்னால இருக்க முடியல. என்னையா சொல்லுதே? அதான் நீ போய் அவங்க வீட்டுல கூப்பிட்டல்ல, அவ தானே வர மாட்டேங்கிறா. இதுக்கப்புறம் அவளை தூக்கிட்டா வர முடியும்? சரி நீ கூப்பிட போனியே, உன் பொண்டாட்டி என்ன சொன்னா? ஒன்னும் சொல்லலம்மா. சொல்லியா? அம்மா தானே, நீ என்ன சொன்னாலும் அம்மா தாங்கிக்கிடுவேன். சொல்லு பொண்டாட்டி என்ன சொன்னா? அம்மா அவ எதையுமே மறுக்கல. நீயும் அவளோ ஒரே வீட்ல இருக்க முடியாதுங்கிறா. ஒண்ணு இந்த வீட்ல நீ இருக்கணுமா, இல்லனா அவ இருக்கணுமா? நான் இப்ப என்ன பண்ணட்டும் சொல்லுமா? தங்கம், உனக்காக அம்மா என்ன வேணா செய்வேன் ராசா. நீ சந்தோஷமா இருக்கணும். இப்ப என்ன உன் பொண்டாட்டி இல்லாம உனக்கு இருக்க முடியல அதானே? இருக்கட்டும், நீ ஏன் புள்ள எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். வா இப்பவே உன் மாமியா வீட்டுக்கு போவோம், உன் பொண்டாட்டியை கூப்பிடுவோம். இல்லம்மா, நீ சொல்லி அவ கேக்குற நிலைமைய எப்பவோ தாண்டிடுச்சு. நானும் அப்பாவும் உன்னை எத்தனடையோ சொன்னோம், நீ கேட்கவே இல்ல. இதுக்கப்புறம் யாரு கூப்பிட்டாலும் அவ வர மாட்டாமா. என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது, அதே மாதிரி அவளை விட்டு இருக்க முடியாது. நீயும் அவளும் சண்டை போட்டு கடைசியில எனக்கு தாமா தண்டனை கொடுத்துட்டீங்க. ஐயா நீ கவலைப்படாத, இப்பமே கிளம்பு. உன் மாமியா வீட்டுல போய் உன் பொண்டாட்டி காலில் விழுந்தாவது உன்னையும் உன் பொண்டாட்டி நான் சேர்த்து வைக்கேன். என் மகனோட சந்தோஷத்தை விட எனக்கு எதுவும் பெருசு கிடையாது. மானம் வெக்கம் கௌரவம் எதுவும் வேண்டாம். நான் பெத்த 3 பிள்ளைகளும் சந்தோஷமா இருந்தா போதும். உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு அம்மா வேணா தனி ஒரு வீட்டுக்கு போயிடுறேன். உங்க அப்பா வேலை பார்க்காரு, பென்ஷன் பணம் வருது. நீ எங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம், நீங்க சந்தோஷமா இருந்தா போதும். என்னம்மா சொல்ற? என் பொண்டாட்டிய பிரிஞ்சிருக்கிறது கஷ்டமா இருக்குன்னு அதுக்காக அவ கால்ல போய் உன்னை விழ சொன்னா? இல்லடா, இப்பவே உன் மாமியா வீட்டுக்கு போவோம். என்ன ஏதுன்னு பேசி பார்ப்போம். நான் பேசுனா தெரிஞ்சிடும். இல்லம்மா, இந்த பேச்சை இதோட விட்டுரு. கொஞ்ச நாள் ஆனா தன்னால இறங்கி வருவான்னு நினைக்கிறேன். நான் பேசி அவளுக்கு புரிய வைக்கிறேன். கொஞ்ச நாள் போகட்டும், விடு. ஐயா இல்லனா அம்மாக்கு ஒரு ஐடியா இருக்கு, அதை சொல்லட்டா? நானும் பொண்டாட்டி காலில் விழ வேண்டாம், அவளும் இந்த வீட்டுக்கு கண்டிப்பா வந்துருவா. ஏன்னா எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். ஏமா அப்படி ஏதோ ஐடியா இருக்கா? என்ன ஐடியா? உன் மாமியா வீட்டில் போயிட்டு எல்லா பிரச்சனையும் ஆதியால தான் வருது, ஆதி எங்க வீட்டுக்கு அனுப்புங்கன்னு கேட்போம். என்னம்மா சொல்ற? ஆதி புருஷன் கண்டிப்பா அனுப்ப மாட்டாரு. முத்துவுக்கு என் மேலதான் கோவம். நானும் கொஞ்சம் ஓவரா போயிட்டேன். கண்டிப்பா இப்படி பேசணும்னா அது அண்ணனும் அண்ணியும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு கண்டிப்பா முத்து நம்ம வீட்டுக்கு வந்துருவா. ஆதி கிட்ட போயிட்டு நீ நம்ம வீட்டுக்கு வான்னு ஒரு தடவை நீ கூப்பிட்டா போதும், உன் மேல இருக்கிற பாசத்துல அவளும் கிளம்பி வந்துருவா. அண்ணனும் அண்ணியும் வாழணுமேனு நீங்க போக வேண்டாம் அண்ணி, நானே என் வீட்டுக்கு வாழ போறேன் அப்படின்னு கண்டிப்பா பொண்டாட்டி வந்துருவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்பவுமே முத்துக்கிட்ட சுயமரியாதையா குடும்பமான்னு கேட்டா குடும்பத்தை தான் அவ செலக்ட் பண்ணுவா. எனக்கு நல்லாவே தெரியும். ஏமா சொல்றதெல்லாம் கரெக்டு தான். எசக்கு மடக்கா ஏதாவது ஆயிடக்கூடாதுமா. நம்ம என்ன உன்னையவா கூப்பிட போறோம்? நம்ம கூப்பிட்டாலும் அந்த சுப்புலட்சுமியும் சின்ன மருமகனும் அனுப்பி வைக்க மாட்டாவ. நீ நம்பிக்கையா இரு, முத்து வரணும், அதுக்கு தானே டிராமா போடுதோம். சரிம்மா. கண்ணா, உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கேன், நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய பள்ளிக்கூடத்துல ஒன்று சேர்த்தோம். அப்பமே பள்ளிக்கூடம் சேர்க்கும் போது 20,000 ரூபாய் ஃபீஸு. 20,000ங்கிறது ரொம்ப பெரிய ரூபா. ஒன்றை மட்டும் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தோம். எல்லாரும் என்கிட்ட கேட்டாவ 3 பிள்ளைய வச்சுட்டு ஒரு பிள்ளைய மட்டும் சேர்க்கறியேன்னு. ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா உங்க அப்பாரு கவர்மெண்ட் வேலையில தான் வேலை பார்த்தாங்க. அவளை சம்பளம் கிடையாது. என் மகன் தலையெடுத்து வந்து என் 2 பிள்ளைகளையும் பார்த்துக்கிடுவான்னு நம்பினேன். இருக்கிற எல்லா பணத்தையும் உருட்டி திரட்டி கட்டுனேன். மாசம் போயிட்டு வர பஸ்ஸுக்கும் கொடுக்கணும். அவ்வளவு கஷ்டம் வீட்டுல. 2 தங்கச்சிகளும் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க. ஆனா 2 பிள்ளைகளும் நல்லா படிச்சாங்க. இளையவ ஆதி படுச்சுட்டி. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தோன்னே உன் யூனிஃபார்மு, உன் பேகு, உன் ஷூ எல்லாம் தடவி தடவி பாப்பா. கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் ஃப்ரீயாக புக்கை கொடுத்துருவாங்க, மத்தியானம் சாப்பாட்டை கொடுத்துருவாங்க. ஆனால் உனக்குன்னு லஞ்ச் பாக்ஸ் வாங்கி வச்சுருப்பேன். பேகு உனக்கு மட்டும் வேறு மாதிரி இருக்கும். அவைய வேறு நரம்பு பை தான் கொண்டு போனாவ. செருப்பு சாதாரண பேட்டா செருப்பு தான், ஆனால் உனக்கு ஷூ. பிள்ளைகள் ஒவ்வொரு தரையும் உன்னை ஏக்கமாக பார்க்கும்போது அம்மைக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் உன் கல்யாண விஷயம்னு வந்தது, உன்னைய மட்டும்தான் அவங்க மாப்பிள்ளை கேட்டாங்க. அப்புறம் நான் தான் என் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் என் பையனுக்கு பண்ணணும்னு. உடனே அவங்க 2 சம்மந்தமும் ஒன்றா வச்சுக்கலான்னாங்க. நான் என் பொண்ணுங்கன்னு எதுவுமே யோசிச்சது இல்லையா, ஒன்றை மட்டும்தான் யோசித்தேன். ஆனால் எப்போ நீ தலையெடுத்து கல்யாணம் பண்ணி போனியோ அதுக்கப்புறம் என் பொண்ணுங்க வாழ்க்கையும் நான் யோசிக்க ஆரம்பித்தேன்.
நீங்க 3 பேரும் நல்லா இருக்கணும் தான் அம்மா சாமி கும்பிடுதே. எந்த பிள்ளைக்கும் நான் வஞ்சனை வைக்கலையா. சொத்து பத்து அம்மா அப்பா நிறைய சேர்த்து வைக்கல. ஆனா உங்களை நல்லது சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோம். 2 பொட்ட பிள்ளையும் அந்த வீட்டை கெட்டி கொடுத்துட்டோம். இன்னும் வந்த மருமகிட்டையும் நம்ம அப்படியே பணிஞ்சிருந்தோம்னா நம்ம பையனை பிரிச்சுட்டு போயிடுவாளோன்னு அம்மைக்கு பயம். அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க. அம்மைக்கு அப்பாவுக்குன்னு என்ன இருக்கு சொல்லு. உங்க அப்பா உடம்பு நல்லா இருக்கிறதுனால வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காக. சரி, பென்ஷன் பணமும் வருது. பணத்தை கூட விடு, கடவுள் புண்ணியத்துல நம்ம நல்லா தான் இருக்கோம். எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் 2 வாய் சோறு தானே சாப்பிட போறோம், மலை மாதிரி குமிக்கவா போறோம். ஆனா ஐயா, நீ தான் வாழ்க்கை, நான் வாழ்ந்துட்டேன் ஐயா. உன்னை பிரிச்சிருவாளுகளோன்னு எனக்கு ஒரே பயம். உன் மாமியா அதான் அந்த சுப்புலட்சுமி என்னென்ன பேசக்கூடாதோ எல்லாத்தையும் பேசினாவ. ஆனா ஆதி கல்யாணம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே யாரோ அவளை கடத்தி வேற கொண்டு போய் வச்சிருந்தாவ. நம்ம பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிட்டே, கெட்டி வச்சே தீரணுமே தான் அம்மா அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். என்னையா பண்ண சொல்லுது? 1க்கு 3 சம்பந்தம் ஒரே வீட்டில் பண்ணியிருக்கேன். அவங்க பணக்காரக, தைரியமா இருப்பாக. நாளைக்கு நம்ம 2 தங்கச்சிகளும் அங்கே வாழ்றாவ. நான் கொஞ்சம் கேனமா கெத்தா கௌரவமா இல்லைன்னா அவங்க நம்ம தங்கச்சியை கொடுமைப்படுத்தினாலும் படுத்துவாவில்லையா. அதான் அம்மா கொஞ்சம் ராங்கித்தனமா நடந்துக்கிட்டேன். எனக்கே புரியுது. அதுவும் ஆம்பளை பிள்ளை, நீ மனசு விட்டு ஆளுத பத்தியா? அம்மா மனசே ஆறலையா. உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தனே, இப்படி அளவா வளர்த்தேன். ஐயா ராசா, என்ன நடந்தாலும் ஜெய், உன் பொண்டாட்டி கூட்டிட்டு வந்துருவோம், வா போவோம். ஏம்மா, எனக்கு என்னவோ படபடப்பா இருக்குமா. ஐயா ஏன் பயப்படுத? அப்படி என்ன நடந்துரும்? வா போய் ஒரு கை பாத்துருவோம். ஒண்ணு முத்தோட வரணும், இல்லைன்னா தங்கச்சிட்ட யாராவது ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துடணும். அப்பதான் அந்த சுப்புலட்சுமிக்கு மானம் வரும். நம்ம பிள்ளை நம்ம வீட்டுல இருந்து உட்காந்த மாதிரி நம்ம மருமவா ஐ வீட்டுல போய் இருக்காளே அப்படின்னு தோணும். எல்லாரும் என்னன்னு கேட்பாவில்ல. நம்ம வீட்டுக்கு தான் யாரும் வரமாட்டாவே. அவைய வீட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 ஆளுங்க வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். மானத்துக்கு 5ஆவது மவளைங்க அனுப்பி வச்சிருவா. என்ன வேணும் உங்களுக்கு? என் பொண்ணை படுத்தின பாடெல்லாம் போதாதுன்னு இப்ப திரும்ப இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களை யார் இங்க வர சொன்னா? அண்ணே, அவரே என் புருஷன். என்ன பேசுறதா இருந்தாலும் 1க்கு 10 தடவை யோசிச்சுட்டு பேசுனேன். முத்து, நம்ம வீட்டுக்கு போலாம். உன்னை கூட்டிட்டு போக தான் அம்மா வந்திருக்காங்க. ஏன் இன்னும் என் தங்கச்சி எதுவும் கொடுமை பண்ணாம மிச்சம் வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் காட்டணும்னு அவனை கூப்பிடுறீங்களா? எங்க அம்மா கொஞ்சம் கோவமா பேசுனது உண்மைதான். ஆனா இது எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே. ஏன் அத்தை என் தங்கச்சிங்களை பேசுனதே இல்லையா? எங்க அம்மா உங்க தங்கச்சிகளை பேசுறதும் உங்க அம்மா என் தங்கச்சி நடத்தினதோ ஒன்னா? எங்க அம்மா என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். உங்க அம்மா பண்ணதுக்கெல்லாம் என்ன காரணம்? எதை மனசுல வச்சுட்டு அப்படி நடந்துக்கிட்டாங்க? இந்த பாருங்க மாப்பிள்ள, எப்பவுமே ஒரு பக்க நியாயத்தை கேட்டுட்டு பேசக்கூடாது. குமாரு என்ன இருந்தாலும் நீங்க அவனோட தங்கச்சி புருஷனு அமைதியா இருக்கான். அதை நீங்க அட்வான்டேஜா எடுத்துக்காதீங்க. உங்களோட தங்கச்சி புருஷன் அவன். உங்க தங்கச்சி தான் கட்டி கொடுத்துருக்கீங்க, மறந்துடாதீங்க. அத்தை, இங்க யாரும் எதையும் மறக்கல. எங்க தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கோம், உண்மைதான். அதுக்காக என் தங்கச்சியை அடிமை மாதிரி நடத்துவீங்களா? ஆஹா, பெரிய மாப்பிள்ள, உங்களுக்கு இந்த அளவுக்கு பேச தெரியுமா? உங்களுக்கு வாயின்னு ஒன்று இருக்கு, உங்களுக்கு பேச தெரியும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. அம்மா, என்னம்மா பண்ணி வச்சிருக்க? எதுக்குமா இதெல்லாம்? நான் உன்கிட்ட கடைசி தடவை என்ன சொன்னேன்? தேவையில்லாம விடு, பழசெல்லாம் பேசாத, பிரச்சனையாக்காதன்னு சொன்னனா இல்லையா? உனக்கு என்ன? உன் பிள்ளையவா அவங்க பேசுனாங்க? என் மவளெல்லாம் பேசுனாங்க. என் மக ஆதியே நம்ம எவ்வளவு செல்லமா வளர்த்தோம். அவங்க வாயில நாக்குல பல்ல போட்டுக்கிட்டு என்னெல்லாம் பேசுனாங்கடி, மறந்து போயிட்டியா? இவங்கெல்லாம் வேற ரத்தம், நீ நம்ம ரத்தம் தானே. ஆதி உன் தங்கச்சி தானே. உனக்கு சொல்லின்னு வலிக்கல? உனக்கு ரோசம் வரல? அம்மா, எனக்காக தான் சண்டை போடுறீங்கன்னா ப்ளீஸ்மா சண்டை போடாதீங்க. பிரச்சனை வேண்டாம். இப்ப எல்லாம் ஸ்மூத்தா தானே போகுது. எல்லாரும் எல்லாத்தையும் மறந்தாச்சு, நிம்மதியா தானமா இருக்கோம். ஏமா பழையபடி நிம்மதியை குலைக்கிறீங்க? ஆமாண்டி, நீ நிம்மதியா தான் இருக்க. ஆனா என் பொண்ணு வாழ்க்கை தான் ஊசலாடுது. என்னைக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா நீ வரணும்னு என் மகன் சொன்னானோ அன்னையிலேருந்து ஒரே பிரச்சனை தான். ஒன்னாலதான் எல்லாம், ஒன்னால மட்டும்தான் எல்லாம். அம்மா, ஆதி எதுக்குமா நீங்க பேசுறீங்க? அவ என்ன பண்ணா? ஆமாப்பா, நான் யாரையும் பேசல. போதுமா? யாரையும் பேசல. மனசுக்குள்ளே புலம்பி புலம்பி புழுங்கி சாவறேன். அம்மா, என்ன வார்த்தை சொல்றீங்க? இதோ பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்ததுன்னா என் தங்கச்சியையும் கொடுமைப்படுத்திட்டு எங்க வீட்டுக்குள்ளேயே தைரியமா வந்திருப்பீங்க. இடத்த காலி பண்ணுங்க. எங்க மருமகளை உங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. எங்க வீட்டை பொண்ணு அனுப்புங்க, நாங்க கிளம்புறோம். அம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே நடந்துருச்சு. முத்து இங்க இருக்கட்டும், ஒரு 2 வாரம் இருக்கட்டும். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தன்னால வருவா. நானே கூட்டிட்டு வரேன். எல்லாத்துக்கும் டைம் எடுக்கும்மா. எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது. அது எப்படி? இவங்களே எல்லாம் பேசுவாங்களாம், அடிச்சு துரத்துவாங்களாம், மறுபடியும் வந்து மன்னிப்பு கேட்பாங்களாம். மன்னிப்பு கூட கேட்கல, வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கோம் தானே சொல்றாங்க. தான் பண்ண தப்ப இப்ப வரைக்கும் ரியலைஸ் பண்ணல. அத்தை, அம்மாவும் அண்ணனும் அதை உணர்ந்து தானே இங்க வந்திருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். அவங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் த. ஆமா அத்தை, என் பொண்டாட்டி இல்லாம எங்க வீடு வீட இல்ல. அவளை அனுப்பி வைங்க.
இப்படி அம்மாவும் பையனும் வந்து எங்க வீட்ல நின்னா என் பொண்ணை உடனே உங்களை நம்பி கூட அனுப்பி வச்சிருவேன் நினைச்சீங்களா? அவ இந்நேரத்துக்கு உயிரோட இருக்கதே பெரிய விஷயம். சரி, நீங்க தெரிஞ்சிட்டீங்க, அதான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நல்ல விஷயம்தான், பாராட்டுகள். ஆனா உங்களை நம்பி இன்னொரு தடவை என் பொண்ணை நான் அனுப்பி வைக்க மாட்டேன். அத்தை, எனக்கு எதை பத்தியும் யார பத்தியும் கவலை இல்ல. என் பொண்டாட்டியை நான் கூட்டிட்டு போயே தீருவேன். இதோ பாருங்க மாப்பிள்ள, உங்களை நம்பி மறுபடியும் என் பொண்ணை அனுப்பி வைக்க முடியாது. பொண்ணை அனுப்பி வச்சுட்டு நம்ம பொண்ணு எப்படி இருக்காளோ, அவளுக்கு என்ன சொன்னாங்களோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து சாக முடியாது. கொஞ்ச நாள் ஆகட்டும், என் பொண்ணே சொல்லட்டும், அம்மா நான் அவர் கூட வாழ போறேன், அங்க போக போறேன்னு. அப்பதான் நான் யோசிப்பேன், அனுப்ப மாட்டேன். அது வரைக்கும் என் பொண்ணு எங்க கூட எங்க வீட்டில தான் இருப்பா. முத்து, அத்தை பண்ணதெல்லாம் தப்புதாம்மா. அத்தை நீங்க இங்க பாரு முத்து, அவசரப்படாதம்மா. இங்க இப்படி பேசுவாங்க, வீட்டுக்கு போயிட்டு வேற மாதிரி பேசுவாங்க. சரி, அப்ப ஏன் பொண்டாட்டி உங்க வீட்டுல இருக்கட்டும். என் தங்கச்சிங்க 2 பேரையும் நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். என்னைக்கு உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு வாழ வராளோ, அன்னைக்கு என் 2 தங்கச்சிங்களும் உங்க வீட்டுக்கு வாழ வருவாங்க. ஏய், நீ என்ன லூசா? உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சண்டை, அதுக்கு ஏன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போவேங்கிற? மாப்பிள்ள, மரியாதையா பேசுங்க. இவருக்கு என்ன மரியாதை? கொஞ்சம் கூட மண்டையில மூளையே இல்லாம பேசிட்டு இருக்காரு. இப்ப உனக்கு சந்தோஷமா இருக்காமா? படிச்சு படிச்சு சொன்னேன், ஏட்டிக்கு போட்டி பண்ணாத, பழி வாங்க போறேன், அப்படி இப்படி எதுவும் பண்ணி தொலைக்காதன்னு. கேட்டியா? என்னடி நீயும் என் மேலதான் தப்புங்கிற மாதிரி பேசுற? உன் மாமியா ஒரு தப்பு பண்ணலையா? அவங்க தப்பு பண்ணல நான் சொல்லலம்மா. அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட நம்ம தங்கச்சியை பேசியிருக்காங்க. இப்ப பிரச்சனைய சரி பண்ணணும்னு யோசிப்பியா, பேசி பேசி பிரச்சனைய பெருசாக்கணும்னு யோசிப்பியா? சொல்லு. இந்த பாரு ஆதி, ஒன்னாலதான் எல்லா பிரச்சனையும். ஒன்னாலதான் அண்ணன் வாழ்க்கை இப்படி நிக்குது. நீ கிளம்பி வர போறியா இல்லையா? உன் அண்ணன் வாழாத வாழ்க்கை உனக்கு எதுக்கு? ஆதி, அம்மா பேச்சு கேட்டு எந்த தப்பான முடிவையும் எடுக்காத. அது அண்ணனுக்கும் அண்ணன் பொண்டாட்டிக்கும் இடையில உள்ள பிரச்சனை. இதுல நீ தலையிடாத. உனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. உங்க இளைய மகளை கூட்டிட்டு போனா தாராளமா கூட்டிட்டு போலாம். அவ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ அன்னையில இருந்து ஒரே பிரச்சனை தான். இதோ பாருங்கம்மா, இவ்வளவு நாளைக்கும் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டேன். ஆனா இப்ப எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு. எனக்கு எல்லாமே என் புருஷன் தான். அவருக்கு எதிரா அவர் விரும்பாத எதையுமே நான் செய்ய மாட்டேன். எங்க 2 பேருக்கு இடையில யாரும் வராதீங்க. வர நான் விடவும் மாட்டேன். ஆதி, உங்க அண்ணன் வாழ்க்கை ஒன்னாலதான் இப்படி நட்டாந்தருவுல நிக்குது. உனக்கு சப்போர்ட் பண்ணி உன்னை பேசிட்டாங்களேன்னு அவங்க பொண்ணை பேசினால்தான் எல்லா பிரச்சனையும். நான் பேச சொன்னனாமா? நான் இந்த வீட்டுக்கு வந்து எப்படியாவது எல்லாத்தையும் சரி பண்ணிருப்பேன். நீ தேவையில்லாம இன்னும் சிக்கலாக்கிட்டேம்மா. இப்ப என்னதான் சொல்ற? இதுதான் என் வீடுன்னு சொல்றேன். இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்றேன். எங்க உங்க பொண்ணு கல்யாணம் நடந்து 10 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்றீங்களே, நீங்க எல்லாம் என்ன அம்மா? ஆமாங்க அத்தை, நீங்க தேவையில்லாம நிறைய புது புது பிரச்சனைகளை உருவாக்குறீங்க. நீங்க எங்களை அசிங்கப்படுத்துறத நினைச்சு நீங்களே அசிங்கப்பட்டு இருக்கீங்க. யாரடி அசிங்கப்பட்டா? யாரடி அசிங்கப்படுறா? நீ தான் அசிங்கப்படணும். ஏன்னா நீ தான் இந்த வீட்டுல வந்து வாழ வெட்டியா உட்கார்ந்துருக்க. அம்மா வீட்டுல இருக்கிறவங்கள மத்தவங்க என்ன பேசுவாங்கன்னு யோசிச்சு பாரு. உனக்கு தெரியலனா உன் அம்மா கிட்ட கேளு. இதோ பாருடி, லாஸ்டா உன்னை கூப்பிடுறேன். நீ இல்லாம என் புள்ள கஷ்டப்படுறான். உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் அவன் நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கான். என் பிள்ளைக்காக தான் உங்க வீட்டு நடப்படி ஏறி இருக்கேன். இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டேன். இதுக்கப்புறம் நான் உன்னை எதுவும் பேச மாட்டேன். வா, நம்ம வீட்டுக்கு போவோம். முத்து, இந்த உலகத்திலேயே நான் உன் மேலதான் அதிகமா பாசம் வச்சிருக்கேன். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. வா முத்து, நம்ம வீட்டுக்கு போலாம். உனக்கு இன்னொரு தடவை அந்த மாதிரி எந்த அவமானமும் நடக்காது. அம்மா உன்னை எதுவும் பேச மாட்டாங்க. நான் உன்னை பாத்துக்கிறேன். முத்து, அதான் அண்ணன் இவ்வளவு சொல்லுதில்ல, கொஞ்சம் யோசியே. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வருதுலாம் ரொம்ப சாதாரணம். இதுக்கெல்லாம் இப்படி கோவப்பட்டா எப்படி? என்னடி ஆள் ஆளுக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டீங்க? அம்மா, இது தங்கச்சியோட வாழ்க்கை. தங்கச்சி முடிவெடுக்கட்டும். எல்லா பிரச்சனையும் நீங்களும் அத்தையும் சேர்ந்து உருவாக்குனதுதான். இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்த போறீங்களா, இன்னும் வளர்க்க போறீங்களான்னு முத்தே முடிவெடுக்கட்டும். அண்ணி, உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை. இருந்தாலும் சொல்றேன், எங்க அம்மா கோவமா உங்களை பேசியிருக்கலாம், குத்தி காட்டியிருக்கலாம். அது எல்லாமே என் மேல இருக்கிற பாசத்தால. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஒரு பொண்ணுக்கு அவ புருஷன் மட்டும் பர்ஃபெக்டா அமைஞ்சிட்டுனா அதை விட எதுவுமே தேவையில்லை. அந்த வகையில பார்த்தா எங்க அண்ணனை விட பெஸ்டான ஒரு ஆளு உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. இத்தனை வருஷத்துல எங்க அண்ணன் எங்க கிட்ட கூட கோவப்பட்டதில்லை. நாங்க வேணும்னு கேட்டா உடனே எங்க அண்ணன் விட்டு கொடுத்துடும். கோவத்துல அவசரப்படாம பொறுமையா முடிவெடுங்க. என்னங்க, நீங்க அன்னிக்கிட்ட ஏதாவது சொல்லுங்க, அமைதியா இருக்கீங்க. இது அவளோட வாழ்க்கை. முடிவெடுக்க வேண்டியது அவதான். அவ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான். முத்து, உன்னால எங்க அண்ணனை மறந்துட்டு இருக்க முடியுமா?
இதோ பாருங்க அத்தை, எங்க அண்ணனுக்கும் முத்துவுக்கும் எங்களுக்கும் நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க. நாங்க யாரும் இங்க லவ் மேரேஜ் பண்ணல. அப்படி இருக்கிறப்ப நாங்க சண்டை போட்டு வந்தா நீங்க தான் சண்டையை தீர்த்து வைக்கணும். இப்படி நீங்களே சண்டையை மூட்டி விடலாமா? அம்மா, நான் என் வீட்டுக்கு போறேன். எதுடி உன் வீடு? இதுதான் உன் வீடு. இல்லம்மா, அத்தை ஒன்றும் ஆரம்பத்துல என்கிட்ட வெள்ளி மாதிரிலாம் இல்லை. என்னை அவங்க பொண்ணுக்கும் மேலே பார்த்தாங்க. நான் கல்யாணம் எடுத்து போன புதுசுல என் 2 சம்மந்திங்களை விட எனக்கு தான் பெஸ்ட்டாக செய்வாங்க. எது எடுத்தாலும் எனக்கு ஒரு படி மேலேயா தான் இருக்கும். நாங்கள் அம்மா பொண்ணை விட க்ளோஸாக இருந்தோம். ஆதி கல்யாணத்தில் நீ நிறைய பேசிட்டம்மா, அதனால தான் அத்தை அப்படி நடந்துக்கிட்டாங்க. அவங்க எனக்கு புரியுதுமா. என்னை விடு, நான் கிளம்புறேன். போடி போ. போறதா இருந்தா எனக்கு கொஞ்சம் விஷம் கொடுத்துட்டு போ. இதோ பாருங்க, என் தங்கச்சி இதுக்கப்புறம் யாராவது ஏதாவது சொன்னீங்கன்னு தெரிஞ்சது நான் சும்மா இருக்க மாட்டேன். முத்து, அதே மாதிரி என்னால எங்க அம்மா விட்டு இருக்க முடியாது. எனக்கு தெரியுங்க, உங்களால அத்தையை விட்டு இருக்க முடியாது, அத்தையால உங்களை விட்டு இருக்க முடியாது. நான் இருக்க சொல்லவும் மாட்டேன். ரொம்ப நன்றிடா அத்தை. எந்த காலத்துலயும் உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கும் இடையில நான் வரவே மாட்டேன். நீங்க என்ன முழுசா நம்பலாம். ஏண்டி, அப்ப இந்த அம்மா உன்னை அவ்வளவு பேசிச்சே, அதுக்குள்ள என்னடி பதிலு? ஏமா, நீ சின்ன பிள்ளைலேருந்து என்ன பேசினதே இல்லையா? இதை விட அதிகமாவே பேசியிருக்க. அவங்களும் நானும் ஒன்னாடி, நம்மலாம் ஒரே குடும்பம். திட்டுவோம், மடி கொஞ்சுவோம், சேருவோம். அவங்க அப்படியா? இனிமே அதுதான் என் வீடுமா. நீ மறந்துட்ட. நாங்க எங்க வீட்டுக்கு போறோம். இதுதான் உன் வீடு. இங்க இருந்து நீ எங்கேயும் போகக்கூடாது. இல்லம்மா, இது உன் வீடு. என் வீடு அங்கதான் இருக்கு. நான் போகதான் போறேன்.